ஒன்று கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 10 அதிகாரங்களை நாம் முடித்திருக்கிறோம். இன்றைக்கி 11வது அதிகாரத்துக்குள்ளே போகிறோம். ஸோ 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை நாம் பார்க்கும்போது, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள் என்று பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 11வது அதிகாரத்தின் முதல் வசனம் 10வது அதிகாரத்தினுடைய கடைசி 2 வசனங்களோட சேர்ந்த வார்த்தை. அதை தனியாக எடுக்க முடியாது. இப்போ 10வது அதிகாரத்தினுடைய கடைசி 2 வசனங்கள் என்ன சொல்லுது? நான் என் பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படி எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாய் இருங்கள். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். ஸோ என்ன கான்டெக்ஸ்டில் சொல்லப்படுது? நான் புசிக்கிறதா இருந்தாலும் குடிக்கிறதா இருந்தாலும் மாம்சம் புசிக்கிறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் என் சகோதரனுடைய பலவீனத்தின் நிமித்தம் நான் சில காரியங்களை அவாய்ட் பண்ணி அவங்கள தாங்கணும் என்று சொல்லி நான் அட்ஜஸ்ட் பண்ணி செய்கிறேன். ஸோ யாராக இருந்தாலும் சரி, அது யூதராக இருந்தாலும் சரி, கிரேக்கராக இருந்தாலும் சரி, புரஜாதியாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவங்க இடரல் அடையக்கூடாது. நம்ம விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவங்களுடைய பலவீனத்தை பலவீனத்தை நம்ம குறைச்சி மதிப்பிட்டு அவங்க கெட்டு போகிறதுக்கு நம்ம காரணமாக ஆயிடக்கூடாது. அதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு முந்தின அதிகாரத்தில் அத்தனை காரியங்களை சொல்லி வந்ததை பார்க்குறோம். நான் அப்படி செய்கிறேன், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்களாக இருங்கன்னு பவுல் சொல்லுகிறார். ஸோ இது அந்த கான்டெக்ஸ்டில் வந்தால் கூட நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள்னு சொல்கிற வார்த்தை சாதாரணமான வார்த்தை கிடையாது. எந்த அளவுக்கு ஒரு குறையில்லாத ஒரு வாழ்க்கை ஒரு ஜீவிச்சிருந்தால் அந்த மாதிரி ஒரு சவாலான ஒரு வார்த்தை வெளியே வரும்னு நம்ம யோசித்து பார்க்கணும். ஸோ பவுல் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். பவுலால் அப்படி ஒரு ரோல் மாடலாக ஜீவிக்க முடியும், அப்படி ஒரு சேலஞ்சாக மற்றவங்களுக்கு சொல்ல முடியும்னு சொன்னால் நாமும் கூட நம்ம பின்பற்றுகிறது போல் மற்றவங்களும் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய அளவுக்கு ஜீவிக்க முடியும் என்கிறத நாம் காண்கிறோம். ஸோ இது நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். பவுல் இந்த வார்த்தையை சொல்லிட்டு 2வது வசனத்தில், சகோதரரே நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்து கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடியே நீங்கள் கட்டளைகளை கை கொண்டு வருகிறது நிமித்தம் உங்களை புகழ்கிறேன்னு சொன்னார். இத்தனை அதிகாரத்தில் பவுல் அவர்களை எல்லா விதத்திலையும் கடிந்து கொண்டதை நம்ம பார்த்தோம். நீங்கள் உங்களுக்குள்ளே இப்படி இருக்கிறதே, அப்படி இருக்கக்கூடாது, இது புறஜாதிகளுக்குள்ளே கூட இப்படி காணப்படலையே, நீங்கள் எப்படி செய்கிறீங்களே அப்படி செய்ய ஏகப்பட்ட காரியங்கள் அவங்கள குறித்து குறையாய் பேசப்பட்டது, கடிந்து கொள்ளப்பட்டது. நீங்கள் இப்போ நான் வரும்போது இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய காரியங்கள் சொன்னதை நம்ம பார்த்தோம். இங்கே அவங்க ஒரு காரியம் சரியாக செய்கிறாங்கன்னு சொல்லி அந்த சரியாக செய்கிறத அவன் என்ன செய்கிறான்? பாராட்டுகிறான், புகழ்ச்சியாக பேசுகிறான். சிலர் இப்படி சொல்லுவாங்க, புகழ்ச்சி தேவனுக்கு தான் கொடுக்கணும், மனுஷனை புகழக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போது நல்ல பாட்டு பாடினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரதர் சூப்பராக பாடினீங்கன்னு சொன்னால் எல்லாம் ஆண்டவர் கிருபை, ஆண்டவருக்கு தான் மகிமை. என்னன்னா இவங்க புகழ்ச்சி எடுத்துக்க மாட்டாங்களாம், அதை அப்படியே ஆண்டவர்கிட்ட அனுப்பிச்சிருவாங்க. அதனால் மனுஷரை புகழவே கூடாது, எதுவாக இருந்தாலும் கர்த்தரால் தான் இவர் செஞ்சாருன்னு தான் நம்ம சொல்லணுமே ஒழிய மனுஷரை நம்ம தூக்கி பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறது உண்டு. இப்போது பவுல் இந்த நிருபத்தில் இதுவரைக்கும் அவங்களிடத்துல குறை இருக்கும்போது அவர்களை கடிந்து கொள்ளுகிறதுல, குறை சொல்லுகிறதுல பின்வாங்கவே இல்லை. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அவங்க செய்கிற தப்புன்னு சொல்லுங்க. இப்போ அவங்க செய்கிற சரியான காரியத்தை சரியான காரியம் என்று சொல்லி அவங்கள பாராட்டுகிறான். இதையும் செய்கிறான், அதே சமயத்தில் இதையும் செய்கிறான். ஸோ தேவனுடைய சமூகத்தில் நம்ம மனுஷரை தப்பு செய்யும்போது தப்புன்னு சொல்கிறது தப்பாக இருக்காது. அவங்க சரியானதை செய்யும்போது அவங்கள உற்சாகப்படுத்தும்படி நீங்கள் நல்லா செஞ்சீங்கன்னு சொல்கிறது புகழ்ச்சியாக சொல்கிறதுலையும் தவறு இருக்காது. ஸோ தேவனை மட்டும்தான் புகழுவோம், மனுஷனை புகழ மாட்டோம்னு சொல்கிறது அத்தனை சரியான காரியமாக இருக்காது. இப்போது அடுத்த வேத பகுதிக்கு போனோம்னா 3-13 வரைக்கும்
அடுத்த ஒரு முக்கியமான ஒரு தலைப்பில் வருகிற ஒரு வேத பகுதி, ஸ்திரீகள் முக்காடு போடுகிறத பற்றி பவுல் இங்கே ஆலோசனை சொல்கிறத நம்ம பார்க்குறோம். 3-13 வரைக்கும். 3வது வசனத்தை மட்டும் பார்த்தோம்னு சொன்னால், ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாக இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாக இருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாக இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடக்ஷன் ஆரம்பிக்குது. இப்போ அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச மாதிரி தெரியல, இல்லைன்னா நினைப்பூட்டுகிறேன் இதை நீங்கள் அறியலையா அப்படின்லாம் சொல்லியிருப்பான். ஸோ அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்ச மாதிரி தெரியல, இவன் விஷயத்தை தெரியப்படுத்துகிறான். என்னன்னு சொல்லி தெரியப்படுத்துகிறான், கர்த்தருடைய சிருஷ்டிப்பில் ஒரு படிநிலை இருக்குன்னு காண்பிக்கிறான். இந்த படிநிலை மனிதர் ஏற்படுத்தி கொண்டது இல்லை, இது தேவ சிருஷ்டிப்பில் தேவன் ஏற்படுத்தினது. இதை நமக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக மாற்றலாம் முடியாது. பவுலை சிலர் அவன் ஆணாதிக்க சிந்தை உள்ளவன், அதனால் அவன் பேசும்போதெல்லாம் பெண்களை பற்றி இந்த மாதிரி பேசுகிறான், ஒரேடி ஆண்களை தான் தூக்கி பேசுகிறான், அது அந்த காலத்துக்கு செட் ஆகும் இந்த காலத்துக்கு செட் ஆகாதுன்னு சொல்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் பவுல் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறான், இது தேவன் ஏற்படுத்தின படிநிலை என்று சொல்லி ஒன்று இருக்குது. இதில் டாப் மோஸ்டில் இருக்கிறது யார்? தேவன். தேவனுக்கு கீழே வர்றது யார்? கிறிஸ்து. கிறிஸ்துவுக்கு கீழே வர்றது யார்? புருஷன். புருஷனுக்கு கீழே வர்றது யார்? ஸ்திரீ. இப்போ புருஷனும் ஸ்திரீயும் ஒன்று தான், ஆணும் பெண்ணும் சமம் தான், அவங்களுக்குள்ள ஏற்ற தாழ்வு இருக்கக்கூடாது அப்படி சொல்கிறது சரி கிடையாது அப்படின்லாம் நவீனமாக பேசணும்னா பேசலாம். ஆனால் இது தேவ சிருஷ்டிப்பில் இருக்கிற படிநிலை. தலைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இவங்களுக்கு அவங்க தலையாக இருக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? இவங்களுக்கு மேலே அவங்க அதிகாரம் செலுத்துகிறவங்களா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போது தேவன் கிறிஸ்துவுக்கு தலையாய் இருக்கிறாருன்னு சொன்னால், மனுஷரை ரட்சிக்கிறதுக்காக யார் சித்தம் கொண்டது? பிதாவாகிய தேவன் சித்தம் கொண்டார். குமாரனாகிய தேவன் பிதாவினுடைய சித்தத்தின்படி இதை செஞ்சாருன்னு தான் வசனம் சொல்லுது. ஸோ அவர் சித்தம் கொள்கிறார், இவர் அந்த சித்தத்தை நிறைவேற்றுகிறார். இவருக்கு அவர் தலையாக இருக்கிறார். ரைட். கிறிஸ்து யாருக்கு தலையாக இருக்கிறாரா? மனுஷனை உண்டாக்கும் போது ஆணை தான் உண்டாக்குறார், அந்த ஆணுக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். தேவன் மனுஷரை சிருஷ்டிக்கும் போது பெண்ணை ஆணை சிருஷ்டித்தது போல களிமண்ணிலிருந்து மறுபடியும் உண்டாக்கலை, அதுக்கு பதிலாக மனுஷனிலிருந்து மனுஷியை அவர் சிருஷ்டிக்கிறார். அதனால் அவர் என்ன பண்ணுறார், புருஷன் ஸ்திரீக்கு தலையாக இருக்கிறான். ஏன்னா புருஷனிலிருந்து வர்றதுனால அப்படி. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் பார்த்தோம்னா தேவன், கிறிஸ்து, புருஷன், ஸ்திரீ, இதுதான் கர்த்தர் காண்பிக்கிற படிநிலை. இப்படி ஒன்று இருக்குதுன்னு சொல்லுகிறான். இப்படி ஒன்று இருக்குன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதை பவுல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன்னு சொல்லி அறிமுகப்படுது. அப்புறம் அடுத்த மேட்ருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ இந்த படிநிலை இருக்கும்போது இதில் ஒவ்வொருத்தர் செயல்படுகிறதுனுடைய தன்மைகள் வித்தியாசப்படும். இப்போது தலைக்கு முக்காடு பற்றி பேசுகிறோம். இப்போ ஆண் தலைக்கு தலை அணிகிறாங்க. என்ன போட்டுக்கிறாங்க? ஹேட் வச்சுக்குவாங்க அல்லது கேப் போட்டுக்குவாங்க இல்லையா? தலைக்கு ஒரு தலை அணி போட்டுக்குவாங்க. இப்போது மேற்கத்திய நாடுகளில் அவங்க ஹேட் அல்லது கேப் போடலாம். கிழக்கத்திய நாடுகளில் என்ன பண்ணுறாங்க? ஒரு தலப்பா கட்டுவாங்க. ஏதாவது ஒரு வித்தியாசமான தலப்பா இருக்கும் இல்லையா? ஸோ ஆண்கள் தலையணி அணிவாங்க. இப்போ இந்த தலை அணிகிறதுனால அவங்களுக்கு அது ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரெஸ்டீஜ் மாதிரி இல்லையா? அதே மாதிரி பெண்கள் தலைக்கு அணிகிறாங்க. அது முக்காடுன்னு சொல்கிறோம், வெயில்னு ஆங்கிலத்தில், சரியா? அது மேற்கத்திய நாடாக இருந்தாலும் சரி, கிழக்கத்திய நாடாக இருந்தாலும் பெண்கள் தலைக்கு முக்காடு போடுகிறத நம்ம எல்லா கலாச்சாரத்துலேயும் பார்க்க முடியும். நம்ம தமிழ் கலாச்சாரம் உட்பட எல்லா கலாச்சாரத்துலேயும் பார்க்க முடியும்.
ஆண்கள் போடுகிறது ஒரு மதிப்புக்குரிய ஒரு மேன்மையான ஒரு காரியமாக இருக்குது. ஆனால் பெண்கள் போடுகிறது என்னவா இருக்குது? ஒரு ஹியூமிலிட்டி அல்லது ஒரு என்ன சொல்கிறது, நாணம், அடக்கம், இதன் வெளிப்பாடாக அது தெரியுது. ஒரு பெண் முக்காடை எடுத்துகிட்டு பேசுனாங்க, முக்காடை எடுத்துகிட்டு நடந்துக்கிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க அந்த அந்த ஸ்கேல்லேருந்து வெளியே வராங்க, அவங்க வித்தியாசமாக செயல்படுறாங்கன்றது எல்லாருடைய கண்ணோட்டமாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். உலகம் எல்லா இடத்துலையும் இதுதான் ஒரு காரியம். அதே மாதிரி பெரியவங்க முன்னாடி நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ ஆண் ஒரு கேப்போ இல்லை ஹேட்டோ வச்சுருக்கிறாங்க அல்லது தலப்பா கட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரியவங்க முன்னாடி போய் நின்னா மரியாதை நிமித்தம் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வாங்க? அந்த தொப்பியை எடுத்துருவாங்க அல்லது தலப்பாகையை எடுத்து கையில் வைத்து கொள்வார்கள். அதையோடு நிற்கிறது என்ன இல்லை? மரியாதை இல்லை. முதலாவது அவங்க போட்டுக்கிறது அது ஒரு மரியாதை. ஆனால் பெரியவங்க நம்மளுடைய சமூகத்துக்கு போய் நிற்கிறோம், பெரிய அதிகாரி முன்னாடி போய் பேசுகிறோம், ஏதோ ஒன்று. இப்போ ராஜா முன்னாடியே போய் நின்னாக்க அந்த தலப்பாகையை எடுத்துட்டு பேசுகிறது தான் அது ஒரு மரியாதைங்கிறது அக்செப்டபுளாக இருக்குது. அதே சமயத்தில் பெண் தன்னை விட மேல் அதிகாரி ஒருத்தர் முன்னாடி போய் நின்னாங்கன்னா தன்னுடைய தலையை மூடிக்கொள்வது என்கிறது தான் ஏற்புடைய காரியமாய் இருக்கிறத பார்க்குறோம். இப்போ 2 பேருமே தலைக்கு அணிகிறாங்க. ஆனால் இவங்க போட்டால் அதுக்கு அர்த்தம் வேறு, இவங்க போட்டால் அர்த்தம் வேறு. இவங்க எடுத்தால் அது அர்த்தம் வேறு, அதே சமயத்தில் இவங்க மூடுனா அதுக்கு ஒரு அர்த்தம் வேறு. ஏன்? அந்த படிநிலையில் ஆண் மேலே வருகிறான், பெண் அடுத்தது வர்றான். ஆண் அதை செஞ்சால் அதுக்கு அர்த்தம் வேறு, பெண் அதை செஞ்சால் அதுக்கு அர்த்தம் வேறு. ஸோ இந்த பேக்ரவுண்டில், இந்த இன்ஃபர்மேஷன் பேக்ரவுண்டில் பவுல் என்ன சொல்லுகிறானுங்கிறத நம்ம பார்ப்போம். 4வது வசனத்திலேருந்து வாசிக்கிறேன், 4லேருந்து 9 வரைக்கும் வாசிக்கிறேன். இப்போ பவுல் சொல்லுகிறான், ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனம் படுத்துகிறான். ஜெபம் பண்ணுறதுனா யார் முன்னாடி போய் நிற்கிறான்? தன்னை விட படிநிலையில் மேலே முன்னாடி போய் நிற்கிறான். அதனால் அவன் தலையில் என்ன இருக்கக்கூடாது? மூடல் இருக்கக்கூடாது. அவன் அதை எடுத்துட்டு பேசுறது தான் மரியாதை. அப்படி செய்யலைன்னா அவன் தன் தலையை என்ன பண்ணுகிறான்? மதிக்கலை, கனவீனம் பண்ணுறான்னு அர்த்தம். ஸோ புருஷன் தன் தலையை கனவீனம் பண்ணுகிறான். ஜெபம் பண்ணுகிறதாவது போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனம் பண்ணுகிறாள். இப்போது கணவன் மனைவி 2 பேரும் ஒரு அதிகாரி முன்னாடி போய் நிற்கிறாங்க. கணவன் தன்னுடைய தொப்பியை எடுத்துகிட்டு மரியாதை செலுத்துகிறார், மனைவி தன்னுடைய முக்காடை மூடி மரியாதை செலுத்துகிறாங்க, இல்லையா? இப்போது நான் அந்த மனைவி முக்காடை எடுத்துட்டு பேசினாங்கன்னு சொன்னால் யாருக்கு அவமானம்? அவளுடைய தலையாகிய புருஷனுக்கு அங்கே மரியாதை கிடையாது. ஏன்னா ஸ்திரீக்கு புருஷன்தான் தலை. ஸோ ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடினான்னு சொன்னால் புருஷன் என்ன செய்கிறான்? தன் தலையை கனவீனம் பண்ணுகிறான். தன் தலையை மூடலைன்னா ஸ்திரீ தன் தலையை கனவீனம் பண்ணுகிறாள். ரைட். இப்போது தொடர்ந்து சொல்லும்போது, தன் தலையை கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள், அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல் இருக்குமே. ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலை மயிரையும் கத்தரித்து போட கடவுள். ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறான். தலைமயிரை கத்தரித்து போடுறதுன்றது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். அது சாதாரணமாக ஸ்திரீகள் செய்ய மாட்டாங்க. தலைமயிரை கத்தரித்து போடுகிறதுக்கும் சிரைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் முக்காடிட்டு கொள்ள கடவுள். புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறபடியால் அவன் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டியதில்லை. ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாக இருக்கிறாள். புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவன். புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். அந்த படிநிலையை மறுபடியும் சொல்கிறான். ஏற்கனவே சொன்னது போல் இங்கே இன்னொரு முறை 3வது வசனத்தில் சொன்னதை இங்கே 8வது 9வது வசனத்தில் மறுபடியும் சொல்கிறான். தேவன், கிறிஸ்து, புருஷன், ஸ்திரீ, இதுதான் அந்த வரிசை. இதை நீங்கள் மாற்றவே
முடியாது. இது தேவ சிருஷ்டிப்பில் இருக்கிற காரியம். இப்போ இந்த சொல்லிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஏன் மூடணும் ஏன் மூடக்கூடாதுன்றதை சொல்லிவிட்டு இப்போ ஒரு வசனம் வருது, 10வது வசனம். ஆகையால் தூதர்களின் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடு போட்டு கொள்ள வேண்டும். இந்த 10வது வசனம் இருக்கு பாருங்க. இது மாதிரி அதிக தர்க்கிப்புக்குள்ள உள்ள வசனம் பைபிளில் வேற சில வசனங்கள் தான். இது அதிகமான கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணுற ஒரு வசனம். இந்த வசனத்துக்கு அர்த்தத்தை போதிக்கிறதுக்கு எத்தனையோ வகையில் எப்படியோ முயற்சி செஞ்சிட்டாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, இந்த தூதர்கள் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையை மூடிக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, அந்த தலை மயிரானது அவளுடைய அந்த செக்ஷுவல் அப்பீலை வெளிக்கொண்டு வருகிற காரியமாக இருக்குது. அதனால தான் வேதம் அதை மூட சொல்லுது. தூதர்கள் ஜெபம் பண்ணுற இடத்துல இருக்கிறாங்க, தூதர்களுக்கு அது டெம்ப்டிங்காக ஆயிரும்னு சொல்லி தான் தேவன் அதை மூட சொல்லுகிறார். பார்த்தீங்களா, ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் அங்கே என்ன நடந்தது? தேவபுத்திரர் மனுஷ ஸ்திரீகள், அந்த கதை ஒன்று நம்ம ஏற்கனவே ஆதியாகமம் பார்க்கும்போது பார்த்தோம்ல, அந்த ஆதியாகமம் 6வது அதிகாரத்தை கொண்டாந்து இதோட லிங்க் பண்ணி பார்த்தீங்களா அதுவும் இதுவும் சம்மந்தப்படுதுன்னு சொல்கிறாங்க. இதை டோட்டலாகவே தூக்கி வெளியே போட்டுடலாம். ஏன்னா மறுமையில் என்ன இல்லை? கொள்வனையும் இல்லை, கொடுப்பனையும் இல்லை. அங்கே இனப்பெருக்கம் என்கிறதே இல்லை. இனப்பெருக்கம் என்கிறதே இல்லைன்னா அங்கே பாலினமே இல்லை. அப்போ தேவ தூதர்களுக்கு என்ன இல்லை? அவர்கள் எல்லாம் தேவ தூதர்களை போல் இருப்பார்கள்னு ஆண்டவர் சொல்லும்போது அங்கே பாலினமே இல்லாத ஒரு உலகத்துக்குள்ளே நம்ம போகிறோம். அங்கே ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க டெம்ப்ட் ஆகிறதுக்கோ தப்பு பண்ணுறதுக்கோ வாய்ப்பே கிடையாதுங்கிறத நம்ம ஆதியாகமம் 6வது அதிகாரம் பார்க்கும்போது தெளிவாக பார்த்துருக்கோம். ஸோ இந்த கான்டெக்ஸ்ட்டை இந்த வசனத்தை கொண்டு போய் அந்த கான்டெக்ஸ்ட்டில் வைக்கிறது எந்த வகையிலையும் சரி வராது. இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க, தேவ தூதர்கள் நிமித்தம் தலையை மூடணும்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல. இப்போ நம்ம தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறோம்னு சொன்னால் தேவன் மட்டும் பிரசன்னராக இருக்கிறது இல்லை, இதை கண்காணிக்கிற தேவ தூதர்களும் நம்ம மத்தியில் பிரசங்கராக இருக்கிறாங்கன்னு இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துதுன்னு சொல்லி சிலர் சொல்கிறாங்க. இன்னும் வேறு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ கொரிந்தியர் 6வது அதிகாரம் 3வது வசனத்தில் பவுல் சொல்லும்போது, நீங்கள் தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்பீர்கள் என்று அறியீர்களா அப்படின்னு கடிந்து கொள்கிறான்ல. உங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனையை தீர்த்துக்க முடியலையே, ஒரு நாள் நீங்கள் உலகத்தை நியாயம் தீர்க்கிறது மட்டும் இல்லை, தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்பீங்கன்னு தெரியாதான்னு சொல்கிறான்ல. இப்போது அதனால் தேவ தூதர்கள் நம்ம மத்தியில் இருக்கிற தேவ தூதர்களை நாம் ஒரு நாள் நியாயம் தீர்க்கிற ஒரு பெரிய பதவியில் உட்கார போகிறவங்களா இருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம மரியாதையை அவங்க முன்னாடி குறைச்சிக்க கூடாதுன்னு பவுல் சொல்கிறதா சொல்கிறாங்க. ஓகே, இப்படியெல்லாம் விளக்கங்கள் நிறையா கொடுக்கப்பட்டாலும் எதுவுமே ஏற்புடையதாக கிடையாது. பவுல் இந்த இடத்துல ஏன் தேவ தூதர்களின் நிமித்தம்னு சொன்னதுக்கு சரியான விளக்கம் இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. இப்போ இந்த ஒரு வார்த்தையை நம்ம என்ன சொல்கிறான்னு புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கிறான், இது பின்னாடி என்ன சொல்லியிருக்கிறான்றது நம்ம கொஞ்சம் ரிலேட் பண்ணி பார்த்தோம்னா இது என்ன அர்த்தத்தில் வருதுங்கிற ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். என்ன சொல்லியிருக்கிறான், இப்போ ஸ்திரீகள் முக்காடிட்டுறதுன்னு பற்றி பேசும்போது கலாச்சார வழக்கத்தின்படி தேவன் வச்சிருக்கிற படிநிலையின்படி அது ஒழுக்கத்தின் ஒரு காரியமாக இருக்கும் அப்படின்றத ஒரு பாயிண்ட் சொல்லியாச்சு. 2வது காரியம், அப்படி முக்காடிட்டு கொள்ளுகிறது தான் தேவனுடைய பார்வையிலையும் ஏற்புடையதாக இருக்கும், மனுஷருடைய பார்வையிலையும் அதுதான் ஏற்புடையதாக இருக்கும். இதையும் சொல்லியாச்சு. இப்போ இந்த 2 கருத்துக்களை சொல்லும்போது நடுவில் தேவ தூதர்களின் நிமித்தம்ன்ற வார்த்தை வந்திருக்குது, அவ்வளோதான். இப்போ இந்த 2 காரியங்களை சொன்ன பவுல் எதுவும் ஒரு புதிய வெளிப்பாடு தருகிறதற்காக இந்த வார்த்தையை சொல்லியிருக்க முடியும். இது இதனால் நம்ம புதுசாக ஒரு இறையியல் உண்மையை கண்டுபிடிச்சிட்டோம்,
தேவதூதர்கள் பிரசன்னமாக இருக்கிறாங்கன்றது இந்த வசனத்தில் தான் தெரியுது. தேவதூதர்கள் இதனால் பாதிக்கப்படுவாங்கன்றது இதனால தான் நம்ம தெரியுதுன்ற ஒரு புது உண்மையை நம்ம இதிலேருந்து எடுத்துக்கிறதுக்கு பதிலாக அந்த முக்காடினுடைய முக்கியத்துவத்தை பற்றி மட்டும் அவன் சொல்லுகிறான். அது கலாச்சாரத்தோடையும் தேவ சிருஷ்டிப்போடையும் எந்த அளவுக்கு அது சம்மந்தப்பட்டு போகுதுங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கான்றது மட்டும் நம்ம கவனத்தில் வச்சுக்குவோம். இப்போ இந்த என்ன சொல்கிறது, ஸ்திரீகளுக்கு முடி நீளமாக இருக்கிறதுனால அது நேச்சுரலாகவே தேவன் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு முக்காடுன்னு சேர்த்து சொல்கிறதே நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த வார்த்தைகளெல்லாம் அவன் சொல்லி இந்த முக்காடினுடைய முக்கியத்துவத்தை சொல்லிட்டு, புருஷனுக்கு ஸ்திரீ கீழே இருக்கிறதுனால அவங்க தங்களுடைய தாழ்மையை வெளிப்படுத்துறதுக்காக அதை செய்யணும்னு சொன்னான்ற மாதிரி அதை பிக்சர் கொண்டு வந்தால் கூட 11-12 வசனத்தில் அவர்கள் படிநிலையில் வேணால் மாற்றம் இருக்கலாம், அவங்க ஏற்றம் இறக்கம் இருக்கலாம், ஆனால் மதிப்பில் 2 பேருக்கும் இதே கிடையாது, என்ன சொல்கிறது, வித்தியாசமே கிடையாதுன்னு 11-12 சொல்கிறத பார்க்கிறோம். ஆகிலும் கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷனும் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை. ஸ்திரீயானவள் புருஷனிலிருந்து தோன்றுகிறது போல புருஷனும் ஸ்திரீயிலிருந்து தோன்றுகிறான், சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஸோ தேவன் சிருஷ்டித்த சிருஷ்டிப்பின் படிநிலையில் தான் அந்த வித்தியாசம் இருக்குது. மதிப்புன்னு வந்தோம்னா 2 பேருக்குமே தேவனுக்கு முன்பாக ஸ்திரீ என்று ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, 2 பேரும் சமமாக ஆயிடுறாங்க. இப்போது கடைசியாக பவுல் என்ன சொல்கிறான், இதை நீங்கள் உங்களுடைய சுபாவத்தின் படியே நிதானித்து பாருங்கள். நான் சொல்கிறேன் இவங்க சொல்கிறாங்கன்றதில் வேணாம், நீங்கள் உங்களுடைய சுபாவத்தின் படியே நிதானித்து பாருங்கள் அது எப்படி இருக்கும்னு சொல்லி 13-16 வரைக்கும். ஸ்திரீயானவள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகையில் தன் தலையை மூடிக்கொள்ளாமல் இருக்கிறது லட்சணமாக இருக்குமோ என்று உங்களுக்குள்ளே நிதானித்து கொள்ளுங்கள். புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமாய் இருக்கிறது என்றும், ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையாக இருக்கிறது என்றும் சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? இதுக்கு ஒரு பெருசாக டீச்சிங்கே தேவையில்லை. ஒரு ஆண் மகன் முடிய நீளமாக வளர்த்தா ஆட்டோமேட்டிக்காக என்னன்னு கேட்குறாங்க, பெண் பிள்ளை மாதிரி முடியை வளர்த்துருக்கிறான்னு தான் சொல்லுவாங்க. அழகான கூந்தல் வச்சுருக்கிறான்னு யாரும் பாராட்ட மாட்டாங்க. அந்த மாதிரியா உங்களை மாதிரி முடி வச்சுருக்கிறான்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க. அதே மாதிரி பெண் தன்னுடைய முடியை ஷார்ட்டாக கட் பண்ண என்ன சொல்கிறாங்க, ஆம்பளை மாதிரி கிராப் வெட்டிக்கிட்டு இருக்கிறான்னு தான் சொல்லுவாங்க. நம்மளுடைய சுபாவமே எதை அக்செப்ட் பண்ணுது, ஆண்கள் முடிய நீளமாக வளர்க்காது இருக்கிறது நேச்சுரல், அதுதான் இயற்கைன்னு நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். ஸ்திரீகள் முடிய நீளமாக வளர்க்குறது அவர்களுக்கு இயற்கை என்கிறத நாம் சுபாவத்தின்படி ஒத்துக்கொள்கிறோம் இல்லையா? இது சுபாவத்தின்படி நம்ம ஒப்புக்கொள்கிறது போதிக்கிறது இல்லையா? தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாக இருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறியக்கூடும். எங்களுக்குள்ள ஒரு டிசிப்ளின் இருக்குது, நாங்கள் அந்த டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுறவங்க. அதுக்கு அகெயின்ஸ்டாக, அதாவது முக்காடு போடலாமா போடக்கூடாதா, ஏன் போடக்கூடாது அப்படி இப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா தேவ சபையில் நாங்கள் செய்கிறதில்லை. இங்கே பெண்கள் இதை இப்படி தான் செய்வாங்க, ஆண்கள் இதை இப்படி தான் செய்வாங்க, இதுதான் எங்களுடைய எக்ஸ்ப்ளனேஷன்னு சொல்லி இங்கே க்ளோஸ் பண்ணுறதை பார்க்குறோம். சரி, பவுல் சொல்லிவிட்டு ஈஸியாக கடந்து போயிட்டாப்புல. இப்போ 21ஆவது நூற்றாண்டில் இருக்கிற நம்ம மத்தியில் இது பெரிய கான்ட்ரவர்சி. முக்காடு போட்டு தான் ஆகணும், முக்காடு போடாமல் இருந்தால் அது பெரிய குற்றம் என்று சொல்லி போதிக்கிற திருச்சபைகள் உண்டு. இப்போ கத்தோலிக்க திருச்சபையாக இருந்தாலும் சரி, ஆர்த்தடாக்ஸ் திருச்சபைகளாக இருந்தாலும் சரி, ஸ்திரீகள் கண்டிப்பாக முக்காடு போட்டு தான் ஆகணும் என்றது அவங்க ரொம்ப கிளியராக சொல்லுவாங்க. ஆனால் சீர்திருத்த சபைகளுக்குள்ளே வந்தோம்னு சொன்னால், இப்போ இருக்கிற பெந்தகோஸ்தே சபைகள் இல்லை, சாதாரண ப்ராட்டஸ்டன்ட் சர்ச்சில் வந்தோம்னா அது அவ்வளவு சீரியஸாக அவங்க ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இவங்க அது இப்படி தான் செய்யணும், பவுல் அந்த வசனத்தின்படி ஸ்திரீகள் இதை தான் செய்யணும், செய்யக்கூடாது, இது ஆண்கள் இப்படி தான் இருக்கணும்னு இவங்க போதிக்க, சிலர் அதெல்லாம் கலாச்சாரத்தின்படி சொன்னாருங்க, இப்போ அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சாதாரணமாக சிலர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம்.
இப்போது இந்த முக்காடு போடுறதுன்ற இந்த காரியம் இருக்குது பாருங்கள். இந்த காரியத்தை பார்க்கும்போது நம்ம ஒரு காரியம் உணர்ந்து கொள்ளணும். என்னென்னா, இது போடுறது கலாச்சாரப்படி கரெக்ட். ஓகே, அந்த படிநிலையாக அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான் பாருங்க, அதுபடி லாஜிக்கலாக 100% கரெக்ட். ஆனால் காலம் மாறும்போது நிறைய காரியங்கள் மாறும். படிநிலை மாறாது, ஆனால் இந்த கலாச்சாரம் மாறும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நம்முடைய சமுதாயத்தினுடைய ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்து பாருங்கள். அந்த குரூப் ஃபோட்டோவில் எல்லா ஆண்களும் என்ன பண்ணியிருப்பாங்க? தலப்பா கட்டியிருப்பாங்க. தலப்பா இல்லாமல் ஆண்களை பார்க்குறதே கஷ்டமாக இருந்துக்கும். அதில் டிசைன்னு ஸ்டைல் வேணால் வித்தியாசமாக இருக்கும், ஆனால் எல்லா ஆண்களுமே தலப்பா கட்டியிருப்பாங்க. இன்றைக்கி ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்து பாருங்கள், என்ன ஆச்சு? தலப்பா காணாமல் போயிடுச்சு இல்லையா? மேக்ஸிமம் போட்டால் ஒருத்தர் 2 பேருக்கு தொப்பி போட்டிருப்பாங்க, அவ்வளோதான். வேறு யாரும் அதை ரொம்ப சீரியஸாக எடுத்து பண்ணுறதில்லை. அதே மாதிரி அந்த பழைய குரூப் ஃபோட்டோ பாருங்கள், எல்லா பெண்களும் மூடி இருப்பாங்க. இன்றைக்கி பாருங்கள், 99.9% தலை மூடாமல் தான் இருப்பாங்க. இப்போது அந்த பண்டை கால அந்த வாழ்க்கை முறை இன்றைக்கி மாறுது. இப்போ சபைக்குள்ளே வரும்போது அதை எப்படி மாற்றலாம்? ஆண்டவர் சமூகத்தில் நிற்கும்போது நம்ம முக்காடு போட்டு தானே இருக்கணும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தானே ஆகணும்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். நல்ல காரியம். ஆனால் கொஞ்சம் கவனிக்கணும். என்னன்னு சொன்னால், இந்த வார்த்தை இருக்குது பாருங்கள், இந்த வசனம் இந்த இடத்துல நமக்கு 13வது வசனத்தில் 3வது வசனத்தில் இருந்து 17வது வசனம் வரைக்கும் இந்த வேத பகுதி இதை பற்றியே பேசுது. இந்த ஒரு டாப்பிக்கை பற்றி இத்தனை வசனங்கள் இருக்குது. ஸோ பைபிளில் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் வசனம் இருக்குது. ஆனால் பைபிளில் வேறு எங்கேயுமே சாட்சி இல்லை. வசனம் இருக்குது, ஆனால் என்ன இல்லை? சாட்சியே இல்லை. அது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டதாவோ, அது அவ்வளவு சீரியஸான காரியம் செய்யாமல் போனால் அது அவ்வளவு தவறான காரியம் என்று சொல்லி சாட்சி டோட்டலாக இல்லை. இப்போ வசனம் இருக்குது, சாட்சி இல்லைன்னு சொன்னால் நம்ம அந்த வசனத்தை புரிந்து கொள்ளுகிற விதம் தப்பாக இருக்குன்னு தான் அர்த்தம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உன் கண் உனக்கு இடரல் உண்டாகினா அதை பிடுங்கி போடு. வசனம் இருக்கா இல்லையா? வசனம் இருக்கு. யாருடைய கண் இடரலே உண்டாக்கலைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாருடைய கண்கள் இடரல் உண்டாக்கியிருந்தா ஏன் நம்ம கண்ணை பிடுங்கவே இல்லை? நமக்கு தெரியும் வசனம் இருக்குது, ஆனால் என்ன இல்லை? சாட்சி இல்லை. அப்படின்னா அந்த வசனத்தை புரிந்து கொள்ளுகிற விதத்தில் மிஸ்டேக் இருக்குது. ஆண்டவர் லிட்ரலாக கண்ணை பிடுங்கிறத பற்றி பேசலை. இப்போ என் கண்ணை பிடுங்கிடக்கூடாதுன்றதுக்காக நான் பைபிளை திருச்சி சொல்லலை. ஆக்சுவலாக பைபிளில் சாட்சி இல்லைங்கிறதுனால அது போதனை இல்லை. அவர் அப்படி சொல்கிறதுனால அதனுடைய சீரியஸ்னஸை பற்றி தான் பேசுகிறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீ 2 கண்ணுடையவனா நரகத்துக்கு போகிறத விட ஒற்றை கண்ணுடையவனா பரலோகத்துக்கு போகிறது பெட்டர்னு அவர் சொல்லும்போது, நீ எதை இழந்தாலும் நீ நித்திய ஜீவனுக்குள்ளே போகிறது முக்கியம்ன்றதை பற்றி தான் பேசியிருக்கார் ஒழிய லிட்ரலாக ஒவ்வொருத்தரும் கண்களை பிடுங்கிறத பற்றி அவர் பேசலைன்னு நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோம். எதுன்னு அடிப்படையில்? நம்ம வசதியின் அடிப்படையில் இல்லை, சாட்சி இல்லைங்கிறதின் அடிப்படையில். அதே போல் இந்த முக்காடு பற்றி இத்தனை வசனங்கள் இங்கே இருந்தாலும் வேறு எங்கேயும் சாட்சி இல்லை. 2வது காரியம் என்னன்னு சொன்னால், இந்த ஒரு டாபிக் பற்றி பவுல் பேசியிருக்கிறான். பவுலை தவிர நம்முடைய ஆண்டவரோ மற்ற அப்போஸ்தலரோ யாருமே எங்கேயுமே பேசவே இல்லை. அப்படின்னா இன்னொரு 3வது காரியம் என்னன்னு சொன்னால், பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது மட்டும்தான் இதை பேசியிருக்கான ஒழிய வேறு எந்த சபைக்கும் முக்காடு பற்றி பேசவே இல்லை. ஸோ பவுலே வேறு எங்கேயுமே பேசலை, வேறு யாரும் வேறு எங்கேயுமே பேசலை. இதுக்கு சாட்சியே இல்லைங்கிற பட்சத்தில் இது அமல்படுத்த வேண்டிய காரியம் என்று சொல்லி ஒரு கட்டளையாய் போதிக்கிறது சரியாக இருக்காது. நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னு சொன்னால்,
நமக்கு ஒரு ஒரு இது இருக்குது, என்ன சொல்கிறது, நம்மளுடைய பாரம்பரியமாக நம்ம சில காரியங்களில் பழகிடும். நம்மளுடைய கண் வேறு எதையும் ஏற்றுக்கொள்ளாது, நம்மளுடைய மனம் ஒத்துக்காது. அப்படி நம்ம அதில் பழகிடுவோம். இப்போ நம்மளுடைய பழக்கத்தின்படி முக்காடு போடாமல் இருந்தால் அது அநாகரிகமான ஒரு செயல் என்று சொல்லி நம்மளுடைய பர்செப்ஷன் இல்லையா. இப்போ இந்த பர்செப்ஷன் இருக்கிற இந்த சூழ்நிலையில் ஸ்திரீகள் என்ன செய்கிறது நல்லது? முக்காடு போடுறது நல்லது. ஏன்னா ஜென்ரல் பர்செப்ஷன் அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலை. வசனம் இதுதான், சத்தியம் இதுதான், இதை மீறினா பாவம் என்கிற காரியத்தில் இல்லை. நான் என் சகோதரன் நிமித்தம் என்ன ஆகக்கூடாது, என் சகோதரன் இடர்கள் அடையக்கூடாதுங்கிறதுக்காக நான் மாம்சம் கூட சாப்பிடாமல் இருப்பேன்னு சொல்கிற கதை இது. ஓகே, எல்லோரும் முக்காடு போடுற இடத்துல இருந்தோம்னா நம்ம முக்காடு போட்டுக்கிறது நல்லது. யாருமே முக்காடு போடாத ஒரு சபைக்கு நீங்கள் போனீங்கன்னா, நீங்கள் மட்டும் முக்காடு போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் ஆடாக இருக்கும். என்ன, அதனால் அங்கே எப்படி நடந்துக்கணுமோ அங்கே அப்படி நடந்துக்கங்க, இங்கே எப்படி நடந்துக்கணுமோ இங்கே நடந்துக்கங்க. இது ஒரு கண்டிஷனாக அல்லது ஒரு கட்டளையாக நாம் அதை வடிவம் கொடுக்க முடியாது. பவுல் இங்கே சொன்னது உண்மைதான். அது அந்த கலாச்சாரத்தின்படியும் நம்மளுடைய கலாச்சாரத்தின்படியும் ஜனங்களுடைய கண்ணோட்டத்தின்படியும் கரெக்டாக இருக்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் இது ஒரு கட்டளை என்று சொல்லி கொண்டு வர்றதுக்கு காரணமே இல்லை. 3 காரணங்கள். ஏன்னா 1, சாட்சியே இல்லை. 2, வேறு யாருமே அதை பற்றி பேசலை. 3, பவுலே கூட வேறு யாருக்கிட்டையும் அதை பற்றி பேசவே இல்லை. அதனால் இது ஒரு சூழ்நிலை நிமித்தம் ஏதோ சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்று மட்டும் அதை நம்ம நிறுத்திக்கணும். அதுக்கு மேலே அதை கட்டளையாக கொண்டு வரக்கூடாது. சரி, இப்போ 17லேருந்து 19 வரைக்கும் வாசித்தோம் சொன்னால், உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். நீங்கள் கூடி வருவது நன்மைக்கு எதுவாயிராமல் தீமைக்கு எதுவாயிருக்கிறது. முதலாவது, நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன். அதில் சிலவற்றை நம்புகிறேன். உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்றும் வெளியாகும்படி மார்க்க பேதங்கள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே அப்படின்னு சொல்கிறான். இப்போ இன்னொரு பிரச்சனைக்குள்ளே போகிறான். இன்னும் அவங்களுக்குள்ளே இருக்கிற இன்னொரு பிரச்சனையை டீல் பண்ண போகிறான். அதுக்கு அறிமுகமாய் சொல்கிற வசனங்கள் தான் இந்த 3 வசனங்கள். என்னென்னு சொல்கிறான்? உங்களுக்குள்ளே என்ன இருக்குது? மார்க்க பேதங்கள் இருக்குது. ஆங்கிலத்தில் ஹெரசிஸ்ன்னு இருக்கும். அது ஆக்சுவலாக ஹெரசிஸ்ன்னு சொன்னால் தவறான உபதேசங்கள் அல்லது சத்தியத்துக்கு மாறான உபதேசங்கள் என்று சொல்லி அர்த்தம். ஆனால் அது இந்த வார்த்தை தமிழில் தான் கரெக்ட். ஆங்கிலத்தில் இருக்கிறதோட தமிழில் தான் கரெக்ட். மார்க்க பேதங்கள்னு என்னது? மார்க்கத்தை குறித்து வெவ்வேறு சிந்தனைகள் அல்லது கருத்துக்கள்னு சொல்லலாம். இப்போ நம்ம 4 பேர் இருக்கோம்னா 4 பேருக்கு 4 விதமான கருத்து இருக்கிறதுல தப்பு இருக்காது. எல்லாருக்கும் ஒருமித்த கருத்து தான் இருக்கணும், எல்லாரும் ஏகமாக ஒரே மாதிரி தான் சிந்திக்கணும்னு சொல்ல முடியாது. அதுக்காக 4 பேருக்கு 4 கருத்து இருந்தால் 4 கருத்தும் கரெக்டான கருத்து தான் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. இந்த 4 கருத்தில் ஏதோ ஒன்று தான் கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த 4 பேர் விவாதம் பண்ணி தங்களுடைய கருத்துக்களில் எந்த கருத்து நல்ல கருத்துன்னு அப்படி விவாதம் பண்ணும்போது அந்த விவாதம் சாஃப்டாகவும் இருக்கும், சில சமயம் சூடாகவும் இருக்கும் இல்லையா? ஸோ மார்க்க பேதங்கள் இருக்கிறது நல்லது தான். ஏன்னா அப்போ தான் இந்த 4 கருத்தில் எது கரெக்டுங்கிறது வெளியே வருமா. ஸோ உங்களில் உத்தமர்கள் யாருன்னு தெரியும்படிக்கு அது மார்க்க பேதங்கள் இருக்கிறது நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டாபிக்குள்ளே போகிறான். 20லேருந்து 22 வரைக்கும், நீங்கள் ஒரு இடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாக இருக்கிறான், ஒருவன் வெறியாக இருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் அல்லவே, கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுவது அல்லவே. புசிக்கிறதற்கும் குடிக்கிறதுக்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனோ புகழேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன நடக்குது இந்த இடத்துல? 20வது வசனத்தின் கடைசி வார்த்தை கர்த்தருடைய ராபோஜனம் அப்படின்ற வார்த்தை வருது. ராபோஜனம்னு நம்ம யூஸ் பண்ணுறதில்லை. என்னென்னு யூஸ் பண்ணுறோம்?
திருவிருந்துன்னு யூஸ் பண்ணணும். ஏன் ராபோஜனம்னு யூஸ் பண்ணுறதில்ல? அது ராத்திரியில் உள்ள போஜனமாக மாறிடும். அப்புறம் நீங்கள் பகலில் கொடுத்துட்டு ராபோஜனம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணோம், அதை திருவிருந்துன்னு மாற்றிக்கிட்டோம். ரைட்டா? ஆனால் பைபிளில் இங்கே மட்டும் ராபோஜனம்னு இல்லை, இன்னொரு இடத்துலையும் இருக்குது. யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 20வது வசனத்தில் ராபோஜனத்தன்னைக்கு கர்த்தருடைய மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தவன் இப்போ வர்றதை பார்த்துட்டு பேதுரு கர்த்தரிடத்துல ஒரு வார்த்தை கேட்டதா நம்ம யோவான் 21:20 பார்க்குறோம். ஸோ அன்றைக்கி அது ராத்திரியில் தான் நடந்ததுன்னு தெரியும். ராத்திரியில் உள்ள போஜனத்தில் தான் கர்த்தர் அந்த கட்டளைகளை கொடுத்தாருன்னு தெரியும். அது ராபோஜனம் என்று சொல்லப்படுகிறதுல தவறு கிடையாது. சரி, இப்போ கர்த்தருடைய ராபோஜனத்தில் என்ன ப்ராப்ளம்? கொரிந்து பட்டணத்தார் புறஜாதியாராக இருந்து கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த மெய்யான தேவனை இவங்க பார்க்கும்போது தங்களுடைய தெய்வத்தினுடைய காரியங்களை இங்கே கொண்டு வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள், பழைய பழக்க வழக்கங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக கூட வந்துடும். அதுக்கு கிறிஸ்தவ சாயலோட கூட வந்துடும். இப்போது இந்த கூடி வரும்போது இவங்க தேவனை ஆராதிக்கிறாங்க, இந்த காரியங்கள்லாம் செய்கிறாங்க. இதை ஒரு புறஜாதியாருக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க கூடி வரும்போது அவங்க தெய்வத்தை வணங்கினாங்கன்னா அதை ஒரு விழா மாதிரி பார்ப்பாங்க. அப்படி தானே? திருவிழா மாதிரி அதை கொண்டாடுவாங்க. அப்படி விழாவாக கொண்டாடினாங்கன்னா விழா முடிஞ்சோடனே என்ன இருக்கும்? விருந்து இருக்கும். அது கேளிக்கையாக இருக்கும். அது பெரிய ஒரு சந்தோஷமாக அப்படி கொண்டாடுற காரியமாக இருக்கும். இப்போ இவங்க கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வருகிறதையும் அதற்கு பின்னால் வருகிற ராபோஜனத்தையும் அந்த ஸ்டைல்லையே செய்கிற ஆட்களாக மாறிட்டுருக்காங்க. ரெண்டாவது என்னென்னு சொன்னால், இது பொதுவாக விருந்து தயார் பண்ணப்பட்டு எல்லாருக்கும் சர்வ் பண்ண மாதிரி தெரியல. அவனவன் வீட்டிலேருந்து கொண்டு வந்து அவங்கவுங்களுடைய இதை சாப்பிட்ற மாதிரி தான் தெரியுது. அப்படி ஒரு பேட்டர்ன் அங்கே இருந்ததுன்னு சொன்னால், ஒருத்தன் இல்லாதவன் அவன் பசியாக இருக்கிறவன் ஃபுல்லாக தின்னுட்டு வெறியாக இருக்கிறான்னா ஆக்சுவலாக அவங்க சாப்பாடு மட்டும் சாப்பிடல, கூட ட்ரிங்க்ஸும் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. குடித்து வெறியாக இருக்கிறான். ஒரு சிலர் வெறியாக இருக்கிறான், ஒரு சிலர் பட்னியாக இருக்கிறான். நீங்கள் கர்த்தருடைய ராபோஜனன்னு இதை சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு ஒழுங்கு இல்லாததை குறித்து பவுல் அவர்களை இந்த விஷயத்தில் கடிந்து கொண்டார். நீங்கள் கூடி வர்றதும் ராபோஜனமும் ஓகே, ஆனால் அதை இந்த சிஸ்டம் படி தான் செய்யணும். நீங்கள் அதெல்லாம் தூக்கிட்டு இங்கே உள்ளே வரக்கூடாது. இதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது, அதை போதிக்க இப்போ பேசப்படுது. 23லேருந்து 32 வரைக்கும். 23லேருந்து, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூடும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து அந்த பாத்திரத்தை, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் அடங்கிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூடும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போதெல்லாம் கர்த்தர் வருமளமும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னத்தினாலெனில், அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து பார்த்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். இந்த வேத பகுதி எல்லா இடத்துலையும் திருவிருந்துக்கு முன்னாடி வாசித்து அதுக்கப்புறம் தான் திருவிருந்து கொடுக்கப்படும். இப்போ இதில் முக்கியமான வார்த்தைகள், முக்கியமான போதனைகள் நம்ம எடுத்துக்கணும்னு சொன்னால், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி பவுல் அறிவிக்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். நார்மலாக போதிக்கிறவங்க தங்களுடைய போதனையை யாரிடத்துலேருந்து பெற்றுக்கொண்டிருப்பாங்க?
தங்களை கர்த்தருக்குள்ளே நடத்தினவங்க கிட்ட இருந்து தான் பெற்றுக்கொண்டிருக்க முடியும் இல்லையா? இப்போது யோவான் எழுதின மார்க் எழுதின சுவிசேஷம் பார்க்குறோம், அல்லது லூக்கா எழுதின சுவிசேஷம் பார்க்குறோம். லூக்காவும் சரி மார்க்கும் சரி கர்த்தருடைய அந்த அப்போஸ்தலர்களில் ஒருவர் கிடையாது. 12 அப்போஸ்தலரில் மார்க்கும் கிடையாது, லூக்காவும் கிடையாது. இப்போ அவங்களுக்கு தகவல் யார்கிட்ட இருந்து தான் வந்திருக்கணும்? இவங்களுக்கு முன்னாலே அங்கே கர்த்தருக்கு சாட்சியாக இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட இருந்து தான் இவங்களுக்கு தகவல் வந்திருக்கணும். இப்போது இவங்க செகண்ட் ஜெனரேஷன் அல்லது செகண்ட் ஜென்ரேஷன் சொல்லலாம். அவங்க ஃபஸ்ட் ஜென்ரேஷன்னா இவங்க செகண்ட் ஜென்ரேஷன். இவங்களுக்கு வர்ற இன்ஃபர்மேஷன் செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் இல்லையா? அவங்க ஃபஸ்ட் ஹேண்டாக ஐ விட்னஸாக அவங்க பார்க்கல, ஐ விட்னஸ்டேருந்து இவங்க வாங்குகிற காரியம். இப்போ பவுல் அந்த அப்போஸ்தலர் குரூப்பில் கிடையாது. இப்போ பவுலுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்ததுன்னு சொன்னால், பவுல் மனம் திரும்பினா, பவுல் தமஸ்கு பட்டணத்துக்கு போனால் நமக்கு தெரியும். அங்கே இருந்து அவன் மறுபடியும் ஊழியத்துக்குள்ளே வருகிறான்னு சொன்னால் அவனை கர்த்தருடைய காரியங்களில் யார் நடத்தியிருக்க முடியும்? இப்போ அப்பல்லோவை கர்த்தருடைய காரியங்களில் யார் நடத்துனது? ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா. அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் வேறு, இயேசு கிறிஸ்துன்றவர் செஞ்சு முடித்த காரியம் வேறு. இதுக்கு அடுத்தது இதோடைய கம்ப்ளீஷன் தான் இதுங்கிறத அவங்கள முழு சத்தியத்துக்குள்ளே நடத்தி அவனை ஊழியத்துக்குள்ளே அனுப்புனது ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா. அப்போது அப்பல்லோவுக்கு தகவல் எங்கேருந்து கிடைச்சது? ஸோ அவனுக்கு முன்னால் விசுவாசிகளாக இருக்கிற ஊழியர்களாக இருக்கிறவங்க கிட்ட இருந்து தான் தகவல் கிடைக்குது இல்லையா? பவுல் ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப ஸ்பெஷல். எந்த அளவுக்கு ஸ்பெஷல்னா, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை மனுஷரிடத்திலிருந்து இல்லை, டைரெக்டாக கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறேன். பவுல் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை நம்ம கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் பார்க்குறோம். கலாத்தியர் 1 அதிகாரம் 11-17 வரைக்கும் உள்ள வசனங்களில், கலாத்தியர் 1:11-17 வரைக்கும், மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனையின் படியானது அல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் சொல்கிற இந்த வேர்ட்ஸ் இருக்குல்ல, இந்த வேர்ட்ஸு என்னை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணவங்கிட்ட இருந்து வந்த வார்த்தைகள் இல்லை. இது ரொம்ப விசேஷம். பவுலினுடைய ஊழியம் மற்றவங்க ஊழியத்துக்கு நீங்கள் நிகராக கொண்டு வரவே முடியாது. ரொம்ப விசேஷம். பவுல் என்னுடைய பிரசங்கத்தை, என்னுடைய சுவிசேஷம், நான் பிரசங்கித்த இந்த சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனையின்படியானது அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். எவ்வளோ பெரிய காரியம் பார்த்துங்க. நான் மனுஷனால் கற்றதும் இல்லை, மனுஷனால் வெளிப்படுத்தப்பட்டதும் இல்லை, எனக்கு இயேசு கிறிஸ்துவே வெளிப்படுத்தினார். நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் வைராக்கியம் கொண்டு, பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும், அப்படின்னா மாமனோடும் மச்சானோடும் நான் போய் கலந்து பேசாமலும், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நான் யோசனை பண்ணாமலும், எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்களிடத்திலே எருசலேமிலே போகாமலும். இவன் யூத மார்க்கத்தில் இருந்த போதுன்னா இவன் ஃபேமிலி மொத்தம் அதில் தான் இருப்பாங்க, கம்ப்ளீட். ஸோ இவனை கர்த்தர் டச் பண்ணோன்னே இவன் அங்கேயும் போகலையா, ஏற்கனவே கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிறவங்ககிட்டையும் போகலையா, அப்போஸ்தலர் இடத்திலும் போகலையா. போகாமலும் அரபு தேசத்துக்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். அங்கே தான் இருக்கு.
இவன் அரபு தேசத்துக்கு போயிட்டு இங்கே திரும்பி வந்து 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டு. ஸோ ஃபஸ்ட்டு கான்டாக்ட் அப்போஸ்தலரோட ஃபஸ்ட்டு கான்டாக்டுக்கு எத்தனை வருஷம் ஆகுது? 3 வருஷம் ஆகுது. கர்த்தர் அந்த 3 வருஷம் இவனுக்கு ஸ்பெஷலாக டீச் பண்ணுறார். இப்போது நியாயப்பிரமாணம் என்கிறது இதுதான், புறஜாதிகளுக்கு விசுவாச பிரமாணம் என்கிறது இதுதான். இந்த டீச்சிங்கை பேதுருக்கிட்டேருந்து வரல, யோவான்கிட்டேருந்து வரல, பவுல்கிட்டேருந்து தான் பிறக்குது. பவுல்கிட்டேருந்து தான் அது பிறகுது. பவுல் தான் அதை பற்றி ஆணித்தனமாக பேசுகிறான். என்னதான் அந்த கவுன்சிலில் அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்தில் இந்த கவுன்சிலில் அவங்க அதை ஏற்றுக்கொண்டா கூட சரி, அதுக்கப்புறம் பேதுரு கலாத்தியா பட்டணத்துக்கு வரும்போது அங்கே யூதர்கள் இருக்கும்போது ஒரு மாதிரியும் புறஜாதி இருக்க வேறு மாதிரியும் அவன் கலர் மாறுறான். பவுல் கூடவே இருக்கிற பர்னபா கூட கலர் மாறுறான். ஆனால் பவுல் ஸ்டெடியாக நிற்கிறான். ஏன்? இதை யார் போதித்ததா? கர்த்தரே போதித்தார். கர்த்தரிடத்தில் கற்றுக்கொண்ட பவுல் அதில் இந்த பக்கம் அந்த பக்கம் மாறவே கிடையாது. அதில் ரொம்ப ஸ்டெடியாக இருக்கான். அதிலிருந்து தான் அந்த விசுவாசம் எப்படி நியாயப்பிரமாணத்தை முழுமையாக்குதுங்கிறத நம்ம மொத்த டீச்சிங்காக கொண்டு வரோம். ஸோ பவுல் கர்த்தர் எனக்கு இதை வெளிப்படுத்தினார் என்று சொல்கிறான். அது மட்டும் இல்லை, அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து, இந்த வார்த்தை நீங்கள் எங்கே கேட்ட மாதிரி இருக்குது? 4 சுவிசேஷங்கள்லையும் கேட்ட மாதிரி இருக்குது. நம்ம உடனே நினச்சிக்கலாம் 4 சுவிசேஷங்களுக்கு அப்புறம் கொரிந்தியர் இது வரதுனால, புஸ்தகம் வரதுனால பவுல் அதெல்லாம் நல்லா வாசித்து நல்லா தெரிஞ்சிருக்கிறான், அவனுக்கு விஷயம் தெரியும், அதை தான் கரெக்டாக இங்கே சொல்கிறான்னு நம்ம நினச்சிக்கலாம். உண்மையில் பவுல் இதை எழுதும்போது 4 சுவிசேஷங்களும் இன்னும் எழுதப்படலை. புரியுதுங்களா? அப்போ பவுல் சொல்லுகிற இந்த வார்த்தை சுவிசேஷங்களில் பின்னாட்களில் ரெக்கார்ட் ஆகக்கூடிய அளவுக்கு பர்ஃபெக்டான வார்த்தைகளை அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸோ சுவிசேஷத்தில் உள்ளதை இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணல, இவன் சொல்லுகிற வார்த்தை பின்னாடி சுவிசேஷத்தில் வருது. ஓகே, இப்போது இந்த உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய மாம்சம் என்று சொல்லி அவர் அப்பத்தை கொடுக்கிறார். 2வது என்ன கொடுக்குறாரா? அந்த திராட்சை ரசத்தை கொடுத்து, இது என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை என்று சொல்லி சொல்கிறார். இந்த ஸ்டேட்மெண்ட் இது பூராமே இங்கே சொல்லியிருக்கிற அவ்வளவுமே நமக்கு சுவிசேஷங்களில் ரெக்கார்ட் ஆகுதுங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த ரத்தம், இந்த திராட்சை ரசம், இந்த ரத்தம் நமக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதாய் பவுல் சொல்லுகிறார். இப்போது புதிய உடன்படிக்கைன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்ன தெரியுது? பழைய உடன்படிக்கைன்னு ஒன்று, பழசு இல்லைன்னா எதுக்கு இது புதிய உடன்படிக்கைன்னு சொல்லணும்? ஸோ பழசு ஒன்று இருந்திருக்குன்னு தெரியுது. அப்போ அந்த பழைய உடன்படிக்கை என்னது? நியாயப்பிரமாணத்தின் மூலமாய், மோசே மூலமாய் கர்த்தர் சீனாய் மலையில் செய்த உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை. அதை நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். புதிய ஏற்பாடுன்னு சொல்லி வரும்போது அங்கே புதிய உடன்படிக்கையை பார்க்கிறோம். இது கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கு. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னு சொல்லும்போது இந்த திருவிருந்தினுடைய ஒரே நோக்கம் என்னது? கர்த்தருடைய பாடுகளை நினைவு கூறுகிறது மட்டும்தான் நோக்கம். அது நம்மை பரிசுத்தமாக்கும், அது நம்மளுடைய வியாதியை குணமாக்கும், அது நம்மளுடைய சாபத்தை சரி பண்ணும். இந்த மாதிரி பில்டப் எல்லாம் எதுவும் இல்லை. என்ன சிம்பிள், இது ஏன் கொடுக்கப்படுது? அவருடைய பாடு மரணத்தை நினைவு கூறும்படி தான் இது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. அது எவ்வளவு நாள் நினைவு கூறணுமா? கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிற காரியமாக. அவருடைய மரணம் முக்கியமா, அவருடைய உயிர்த்தெழுதல் முக்கியமா? உயிர்த்தெழுதல் இல்லைன்னா அந்த மரணம் பயங்கர ஃபெயிலியர் இல்லை. அவருடைய மொத்த ஊழியம், அவருடைய மரபு எல்லாமே, அந்த உயிர்த்தெழுதல் இல்லைன்னா இந்த மரணம் வேஸ்ட்,
டோட்டல் வேஸ்ட், ட்ராஜடி, கதை முடிஞ்சு போச்சு இல்லையா? அவர் உயிரோடு எந்திரிச்சதுனால தான் கிறிஸ்தவமாக இருக்குது. ஸோ உயிர்த்தெழுதல் தான் நமக்கு அச்சாணி, உண்மை. ஆனால் இந்த மரணத்தில் தான் நம்முடைய பாவங்களுக்கு ஆன அந்த விலை கொடுக்கப்படுது. எனவே இந்த மரணத்தை நினைவு கூறுகிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. கர்த்தர் வரும் அளவும் இந்த மரணத்தை நாம் தெரிவிக்கிறதுக்காக இதை நம்முடைய ஆராதனையில் முக்கியமான ஒரு பங்காகவே கர்த்தரே நியமிக்கிறார். நீங்கள் இதை செய்யணும், செய்யும்போது என்ன செய்யுங்க, நினைவு கூறுங்கன்னு சொல்கிறார். ஓகே, இப்போது நிதானித்து பார்க்கணும்னு சொல்லி அடுத்த வார்த்தை சொல்லுங்கள். இதனுடைய சீரியஸ்னஸை நம்ம ஒழுங்காக கன்சிடர் பண்ணணும். நீங்கள் ஊர் திருவிழா மாதிரி நினச்சிக்கிட்டு ஜாலியாக இதை சாப்பிட்டு கொண்டாடுற காரியமாக நினைக்கக்கூடாது. இதில் ஒரு பரிசுத்த இது இருக்குது. ஸோ இதில் நாம் பங்கு பெற போகிறோம்னா நான் அதுக்கு தகுதியாக இருக்கிறேனாங்கிறத நான் நிதானித்து பார்த்து செய்யணும். இதில் கேஷுவல் அப்ரோச்சோ இல்லது அலட்சியமான போக்கோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதனுடைய சீரியஸ்னஸை சொல்லுகிறேன். நம்ம நிதானித்து பார்த்தோம்னு சொன்னால் அது பெட்டர். நம்ம நிதானிக்காமல் செஞ்சோம்னா அதனால் பின் விளைவுகள் நிச்சயமாக இருக்கும். தேவன் அதுக்கு தண்டனைக்குரிய காரியமாக கன்சிடர் பண்ணுறான்னு சொன்னோம். எந்த அளவுக்கா? நியாயம் தீர்க்கப்படுவோம்னு சொன்னோம். நம்மை நாமே நிதானித்து பார்த்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். நம்ம நிதானிக்கலன்னு வச்சுக்கோமே, கர்த்தருடைய அது என்ன, அப்பம் என்ன, சரீரம் என்ன, அவருடைய ரத்தம் என்னங்கிறத நான் நிதானிக்காமல் செஞ்சேன்னா அதனால் வியாதிகளும் வருகிறது உண்டு, பலவீனங்களும் வருகிறது உண்டு, மரணமும் நிகழ்கிறது உண்டுன்னு சொல்லி ரொம்ப சீரியஸாக சொல்கிறத பார்க்குறோம். இப்போது நீங்கள் நிதானித்து பார்த்தா நியாயம் தீர்க்கப்பட மாட்டீங்க, நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட நியாயம் தீர்க்கப்பட மாட்டீங்கன்னு மறுபடியும் வந்துச்சு. இப்போ என்ன சொல்ல வர 30வது வசனத்து 31 ஒரு நிமிஷம். ஓகே, 31 32 நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும் முடிச்சுட்டு நாம் நியாயந்திருக்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்குன்னு ஆரம்பி கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறான். இப்போ நம்ம நியாயந்திருக்கப்பட போகிறோமா இல்லையா? இந்த நியாயத்தீர்ப்புன்னு சொன்ன உடனே நம்ம கடைசி நாளில் நடக்க போகிற நியாய தீர்ப்புன்னு நினச்சிக்கூடாது. இப்போ இவங்க செய்கிற கரெக்டுக்கு தப்புக்கு கர்த்தர் தண்டனை கொடுக்குறார்ல, அதை அவன் நியாய தீர்ப்புன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். உலகத்தின் கடைசியில் வர நியாய தீர்ப்பை பற்றி பேசுகிறதா நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஸோ நம்மை நாமே நிதானித்து பார்த்தா நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். சப்போஸிங் நம்மள யாராவது சரியாக கன்சிடர் பண்ணாமல் நம்ம பங்கு பெற்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக அவர் அடித்து போடுறவர் இல்லையா? அவர் என்ன செய்கிறாரா? உலகத்தாரை நியாயந்திருக்கிறது போல் நம்ம நியாயந்திருக்கிறது இல்லையா? அதுக்கு பதிலாக என்ன செய்கிறாரா? நம்மை சிட்சிக்கிறார். தகப்பனாக இருக்கிறதுனால அவர் நம்மை சிட்சிக்கிறார். ஸோ நம்மை நாமே நிதானித்து பார்த்தால் நாம் நியாயந்திருக்கப்படும். நாம் நியாயந்திருக்கப்படுற சுச்சுவேஷனுக்குள்ளே போனோம்னா உலகத்தாரை போல நாம் நியாயந்திருக்கப்படாமல் கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுகிறோம். ஸோ இது கர்த்தருடைய ராபோஜனத்தை குறித்து பவுல் இவ்வளவு கிளியராக சுவிசேஷங்கள்லாம் எழுதப்படுகிறதுக்கு முன்னாலேயே சபைக்கு அதனுடைய ஒழுங்கை கற்றுக் கொடுக்குறான். இப்படி தான் செய்யணும், இதில் பயம் இருக்கணும், பக்தி இருக்கணும், நீங்கள் ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். ஆளாளுக்கு இஷ்டம் போல் செய்கிறது ஏற்புடையதாக இருக்காதுன்னு சொல்லிட்டு 33 34 கடைசி 2 வசனங்களில், ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியாக இருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன். மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன். பசிக்காக சாப்பிட்ற இடம் இது இல்லை. இந்த அக்கேஷனை நீங்கள் விருந்து மாதிரி அங்கே கொண்டு போகாதீங்க. இது அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிற ஒரு சடங்காக தேவன் கட்டளை கொடுத்துருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் செய்கிறோம் ஒழிய பசிக்கு சாப்பிட்ற இடமா இது கொண்டு வரக்கூடாது. இதில் ஒழுங்கு இருக்கணும், மீதி காரியங்களை நான் வரும்போது பார்த்துக்கிறேன்னு சொல்லுவேன். இப்போ இந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் என்னது? இவங்க புறஜாதிகாரிலேருந்து ரட்சிக்கப்பட்டு உள்ளே வந்ததுனால இவங்களுக்கு இந்த மெய்யான தேவனுடைய வழக்க வழக்கங்கள் சரியாக தெரியல. அதனால் இவங்கள அவன்
கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க, இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யணும்னு சொல்லி கரெக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் 10வது அதிகாரத்தினுடைய தொடர்ச்சியாக இதை ஆரம்பித்து தலைக்கு முக்காடு போடுகிறது பற்றின பேக்ரவுண்டை சொல்லி, அதை எப்படி செய்யணும்னு சொல்லி, அதை என்ன எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு அடுத்ததாக கர்த்தருடைய பந்தியை பற்றி அதனுடைய போதனை ரொம்ப தெளிவாக, எந்த விதமான டவுட்டே இல்லாமல், என்றைக்குமே ரெஃபரன்ஸுக்கு அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துக்கு நம்ம வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு பவுல் அதை இங்கே எழுதி வச்சுருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ 11வது அதிகாரம் இதோட நிறைவடையுது. ஏதாவது சந்தேகங்கள் தான் நாம் கேட்டு கிளியர் பண்ணிவிட்டு முடித்துடலாம். இப்போ 11th 7ஆம் வசனம், புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையாக இருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டியதில்லை, ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாக இருக்கிறாள். தேவனுக்கு முன்பாக நம்ம முக்காடிட்டு கொள்ள வேண்டுமா, புருஷனுக்கு முன்பாக முக்காடிட்டு கொள்ள வேண்டுமா? நீங்கள் லேட்டாக வந்தீங்களோ? சரி, சிருஷ்டிப்பில் தேவன் ஒரு ஹையரார்க்கி உண்டாக்கியிருக்கிறார், ஒரு படிநிலை. அந்த படிநிலையில் சிருஷ்டிகராகிய தேவன் ஃபஸ்ட்டு, கிறிஸ்து செகண்டு, புருஷன் தேர்டு, ஸ்திரீ ஃபோர்த். ஓகேங்களா? இது எப்படி இந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம டிசைன் பண்ணதில்லை, இது தேவன் டிசைன் பண்ணது. எப்படி? இவோ பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனுக்கு தலையாக இருக்கிறார்னா அவர் தான் டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டியாக இருக்கிறார். அவர் எடுக்கிற டெசிஷனை இவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவராக இருக்கிறார். ஓகே, ஸோ அவருக்கு சபார்டினேட் மாதிரி இவரை வந்துடுது. அடுத்ததான் நம்முடைய சாயலின்படியும் நம்மளுடைய ரூபத்தின்படி உண்டாக்குவோம்னு சொல்லி தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார்னு சொல்லும்போது அவர் மனுஷனை மட்டும்தான் அப்படி உண்டாக்கினார். மனுஷியை மறுபடியும் மனுஷனை உண்டாக்குனது போல அகெயின் களிமண் எடுத்து உண்டாக்குனாருன்னு இல்லை. அதுக்கு பதிலாக மனுஷனிலிருந்து மனுஷியை உண்டாக்குறார். ரெண்டாவது காரியம், மனுஷனுக்காக மனுஷி உருவாக்கப்படுறாள் ஒழிய மனுஷிக்காக மனுஷன் உருவாக்கப்படலை. அதனால் அந்த படிநிலையில் 3வது வரது யார்? மனுஷன் வரா, ஸ்திரீ வந்து 4வதாக வருகிறார். இதுதான் படைப்பில் சிருஷ்டிப்பில் இருக்கிற ஒரு காரியம். ரெண்டாவது காரியம் என்னன்னு சொன்னால், இந்த படிநிலையில் கீழே இருக்கிறவங்க மேலே இருக்கிறவங்க முன்னாடி எப்படி ரியாக்ட் பண்ணணும். இது ஆண் ரியாக்ட் பண்ணுறது வேறு, பெண் ரியாக்ட் பண்ணுறது வேறு. இப்போ ஆண் ஒரு கேப்போ அல்லது ஒரு டர்பனோ போட்டிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், தன்னை விட பெரியவங்க முன்னாடி போய் நின்னா, ஒரு அரசன் முன்னாடியோ ஒரு அதிகாரி முன்னாடி போய் நின்னா அந்த தலையில் இருக்கிறத எடுக்கிறது தான் மரியாதை. ஸ்திரீ தலையை மூடிக்கொள்ளுகிறது மரியாதை. மரியாதை தான், ஆனால் இவர் இதை செஞ்சாதான் மரியாதை, அவள் அதை செய்தாதான் மரியாதை. இது இயல்பாகவே நமக்கு தெரிகிற ஒரு விஷயம். இப்போது இந்த புருஷன் யாருடைய ரூபமும் யாருடைய மகிமையுமா இருக்கிறான்? தேவனுடைய ரூபம் மகிமையுமா. ஸ்திரீயானவள் புருஷனிலிருந்து வந்தவள்னால புருஷனுக்கு அவள் கீழே. இப்போ இவன் தலையை இவன் முன்னாடி இருக்கும்போதும் அவன் மூடிக்கொள்கிறதா வரும், தேவன் முன்னாடி இருக்கும்போதும், ஏன்னா இவங்களோட பெரியவங்க முன்னாடி நிற்கிறதுனால மூடிக்கொள்ளு. புரியுதுங்களா? ஈசாக்கு ரெபேக்காள் வந்து முக்காடிட்டு கொண்டாள்னு இருக்கலாம், அந்த இடத்துல ஒரு சாட்சி. என்ன சாட்சி? ஈசாக்கு முன்னாடி தான் முக்காடிட்டு கொண்டா, ஜோம் பண்ணும்போது முக்காடிட்டு கொண்டா, அவங்க ஆராதிக்கும் போதெல்லாம் முக்காடிட்டு கொண்டாங்கன்னு இல்லை. புருஷன் முன்னாடி அல்லது ஒரு சபையில் வந்தாங்க பெண்கள் முக்காட்டிட்டு கொள்ளும். இன்றைக்கும் நடக்கும். இன்றைக்கும் இந்தியாவிலையும் சரி, நம்மளுடைய தமிழ் சமுதாயத்துலேயும் கூட சரி, ஆட்டோமேட்டிக்காக தலையை மூடிக்கொள்வார். இது வந்து இயல்பாக இருக்குது. அதுதான் ஹானர். புரியுதுங்களா? அது அந்த டிக்னிட்டியை காட்டுகிற காரியம். அந்த ஹானர் அவங்களுடைய என்ன சொல்கிறது, அந்த அது அது பெண் தன்மைக்குள்ள ஒரு காரியங்களில் சேர்ந்து வருகிற ஒரு விஷயம். ஸோ இவன் தான் புருஷன் காண்பிக்கும் போது அவன் ஆட்டோமேட்டிக்காக முக்காடிட்டு கொள்வான். நேச்சுரல்.